பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். செல்வியை கட்டி பிடிச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அக்கா என்னாச்சுக்கா, மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா அக்கா, சொல்லுக்கா, உன்னால மட்டும் எப்படிக்கா இவ்வளோ பிரச்சனையை தாங்க முடியுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. செல்வி, நானும் ஒரு மனுஷி தானே, எனக்கு மட்டும் என் கடவுள் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. முதல்ல என்னாச்சுன்னு சொல்லுங்கன்னு சொன்னாலும் நடந்ததை சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, இவர் நான் என்ன பண்ணட்டும், இவருக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைக்கட்டும்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி எல்லாம் வந்து பேசி இருக்காங்க. அப்ப நம்ம பாக்கிய கிட்ட வந்து செல்வி சொல்றாங்க, அக்கா அந்த ஆளு உன் கூட வாழ்ற வாழ்க்கையே பிடிக்கலன்னு சொல்லிட்டு தான் அவர் கிளம்பி போனாரு. உன்னுடைய பாவம் எல்லாம் அவரை சும்மா விடுமா, அதனாலதான் கடவுள் அவருக்கு சரியான தண்டனை கொடுத்துருக்காங்க. இதுல நீ கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப எனக்கு ஒரு கஷ்டம் வந்ததும் எனக்கு துணையா வந்து அவர் நின்றாரு. செலியின் வாழ்க்கையிலும் எழில் வாழ்க்கையிலும் ஏகப்பட்ட பிரச்சனை வந்தது. அதை எல்லாத்துக்கும் அவர் வந்து எனக்கு துணையா இருந்தாரு. புருஷனா அவர் என்னுடைய கடமை எதுவும் செய்யலனாலும் பெத்த பசங்களுக்கு அப்பாவா அவர் எல்லா கடமையும் செய்யறாங்க. என்னுடைய பசங்களுக்கு ஒருவேளை இந்த விஷயம் தெரிஞ்சா அப்பாவோட நிலைமை இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க கஷ்டப்படுவாங்க. என் பசங்க கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல செல்வின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க பாக்கியா. இதை வந்து தாத்தா கேட்டுடுறாங்க. தாத்தா கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. தாத்தா நம்ம கோபிக்கு உதவி செய்வாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.